Hello guys, stand up. Congrats 9 Robin game YouTube. So வீடியோ ஒன்று பார்க்க போகிறோன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரோ கேமிங் சேனல் வீடியோஸ் வரல, பிளாக் சேனல் வீடியோஸ் வரல கேட்குறீங்க. கேமிங் சேனலில் வந்து இன்னொரு கேம் ரெடி பண்ணுற நிலைமை ஆயிடுச்சு. ஸோ சர்வே மூடில் விளையாட்டுக்கே வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ வந்து அதனால தான் நான் வீடியோஸே பண்ண முடியல. கேமிங் சேனல்ஸ் இது கேமிங் சேனலுக்கான வீடியோ, விளாக் சேனலுக்கு நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ வந்து இன்றைக்கி வரப்போகிற வீடியோவில் இருக்கிற ஒன்று தான் இந்த வீடியோ. விளாக் சேனலில் வருமா இல்லை கேமிங் சேனலில் வருமா தெரியல. ஸோ வந்து யாரும் விளையாடாத கேம் வந்து ChatGPT கிட்ட கேட்டேன். அது ரோப்ளாக்ஸ்லேருந்து ஒன்று கொடுத்துச்சு. நான் சரி ரோப்ளாக்ஸ்லேருந்து யாரும் விளையாடாத ஹாரல் கேமை கேட்டேன். ஸோ அவங்க கொடுத்தாங்க. மற்றவங்க அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க. மற்ற வீடியோஸில் வந்து இந்த கேமை போட்டு பார்த்தோன்னா மற்ற சேனலில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற சேனலில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கனால வந்து ஸோ நம்ம வீடியோஸ் போடலாமா வேணாமா இல்லை கேம் விளையாட்டு காமிச்சிடலாமா ட்ரை பண்ணிருக்கேன். நான் கேம் எனக்கு எப்படி விளையாடுறதில்ல. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணக்கப்புறமா தான் வந்து உங்களுக்கு நான் வீடியோவே கொடுத்துட்ருக்கேன். வீடியோவே கொடுக்கணும். நான் பார்த்தா ப்ராக்டிஸ் பண்ணக்கப்புறமா தான் வீடியோஸே கொடுக்கணும். ஸோ அதான் கரெக்டான இது. ஸோ வந்து அதனால வீடியோஸ் வரல. ஸோ கண்டென்ட்டே சுத்தமாக கிடைக்க மாட்டேன். கண்டென்ட் இருக்குது கேமிங் சேனலுக்கு. மைன்கிராஃப்ட் போடலாமே சொல்லி மைன்கிராஃப்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சர்வே முடியல. ஸோ அதை போடலான்னு பார்த்தா அது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஸோ இதை போடலான்னு பார்த்தா இதில் ஒன்றும் ஸோ இந்த விளாக் சேனலில் கண்டென்ட் கிடைக்கும்னு பார்த்தா கண்டென்ட் யோசிக்கிறதுக்குள்ள தலைவலிக்குது. கேமிங் சேனலில் கண்டென்ட் கிடைக்கும்னு பார்த்தா கேமிங் சேனல் கண்டென்ட் கிடச்சிக்கணும் போட முடியாமல் ஸ்க்ரீன் ரெக்கார்டு மக்கள் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வந்து இதான் ரீசன். ஸோ இந்த கேமிங் இது வந்து ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம ஒன்று மைன்கிராஃப்ட்டு இந்த சீரியஸ் மாதிரி பண்ணலான்னு இருக்கும், ஒரு பிளான் இருக்குது. பட் நம்ம ஆல்ரெடி ஒரு சீரியஸ் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் வந்து ஐஸ்கிரீம் 6 வரைக்கும் போட்டிருக்கோம். ஆனால் அதில் வந்து நம்ம பக்கை அவுட் ஆகிருப்போம். ஸோ பார்ட் 2 கிடையாது. இந்த வீடியோ நான் கிளியராக சொல்லிக்கிறேன், பார்ட் 2 கிடையாது. ஸோ பார்ட் 2 ஒரு வேளை வந்துச்சுன்னா பரவாயில்ல, எனக்கு பார்ட் 2 போடல பிளான் இருக்குது. ஸோ பார்ப்போம் ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ பார்ட் 2 போடலான்னு ஐடியா மட்டும்தான் இருக்குது. ஆனால் போட அதனால தான் தோணுது எனக்கு. ஸோ ஏன்னா பங்கை அவுட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஏற்கனவே கேம் சேனலில் போன வீடியோ நான் ஸோ ஏற்கனவே நம்ம ஏற்கனவே போன வீடியோ நான் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து பக்கு இல்லை நாமளே அவுட் ஆகிட்டால் பார்ட் 2 வரும். பக் ஆனால் பார்ட் 2 வராது. லேக் ஆனாலும் பார்ட் 2 வராது. பார்ட் 2 அந்த மாதிரி இருப்பாங்களே அவுட் ஆகிட்டானா அது வந்து பக்கை அவுட் ஆகுது. ஸோ அதுக்காக நம்ம வீடியோஸ் போட்டால் வந்து வியூஸ் ஏறாது. ஸோ வந்து நாமே தெரியாமல் அவுட் ஆகி வீடியோஸ் போட்டால் தான் பார்ட் 2 அது கரண்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நான் சொன்ன உங்களுக்கு புரிஞ்சுடா. தலையை சுற்றி மூக்கு திறக்குறாங்க, புரியுதா? ஸோ வந்து மைன்கிராஃப்ட் ஒரு சீரியஸ் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வந்து ஹீரோ பிரெயின். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த மாதிரி பண்ணலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ பிரெயினை யாராலையும் அழிக்க முடியாது, அது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு சில பேர் வந்து எங்கிட்ட சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸு விளையாட்டுக்காங்க அம்மா ஹீரோ பிரெயினை வச்சு ஸோ அவனை நான் அழிச்சிருக்கேன், அவன் நான் கொன்று இருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நிறையா க்ரீப்பி பாஸ்தா இந்த என்டிடி இவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். என்டிடி இந்த பேரை கிட்ட பயங்கரமாக இருக்குது. ஸோ ஹீரோ பிரெயினும் என்டிடியும் ஒன்று தான். ஏன்னா அதுக்கும் ஹீரோ பிரெயினுக்கும் என்டிடி கொண்டா போட்டியே. ஸோ இது இந்த வீடியோ எதுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ மேக்கப்புக்காக தான். ஒரு சில விஷயங்கள் பற்றி நம்ம பேசுவோம். ஸோ அது உங்களுக்கு தேவைன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிருங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருக்கிறீங்க ஓகேவா, பார்க்காம இருந்துடாதீங்க ஓகேவா. ஸோ
இது வீடியோ போடணும் நேற்றுலாம் நினச்சிட்டு என்ன வாய்ப்பு கிடைக்கும். ஸோ டியூஷன் அடிக்கிற நேரம் 10th இப்போது. ஸோ அதனால தான் வந்து எனக்கு இப்போ வீடியோஸ் ரீசன்ட்லி வரல. ஸோ ஸ்டடீஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். ஸோ புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். சொல்லுவாங்க ஹீரோ பிரெயின் கதைக்குள்ள. ஸோ ஹீரோ பிரெயின் யார் உருவாக்குறாங்க பார்த்தீங்கன்னா, யார் உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் ஸ்டூடியோ. அவங்க மைன்கிராஃப்டோட ப்ரொடியூசரோ ஸ்டூடியோ மைன்கிராஃப்ட் ஸ்டூடியோன்னு தனியாக இருக்குது. அதில் இருக்கிற ஓனர்ஸ் மைன்கிராஃப்ட் ஓனர் தான் வந்து நிறைய க்ரீப்பி பாஸ்டா இருக்குது. இதில் 2 முக்கியமான க்ரீப்பி பாஸ்டாங்கன்னா என்டிடியும் ஹீரோ பிரெயினும் தான். ஸோ வந்து நான் வந்து ஹீரோ பிரெயின்ஸ் நானும் விளையாட்ருக்கேன். ஆனால் என் அக்கா கூட இருக்கும்போது என் அக்கா எங்கள் அண்ணன் தான் நாங்கள் சேர்ந்து விளையாடும்போது ஹீரோ பிரெயின் வந்து ஸோ நிறைய க்ளூ கொடுத்தான். ஸோ போர்டில் அடிச்சுட்டு போனால் எங்கள் வீட்டுக்கு மேலேயே. ஸோ வந்து நாங்கள் ஒரு குகை மாதிரி உருவாக்கி வச்சுருந்தோமா, அதுக்குள்ளே வந்து எங்கள் வீடு இருக்கும். எனக்கு ஒரு ரூமு, எங்கள் அக்காவுக்கு ஒரு ரூமு, எங்கள் அண்ணனுக்கு ஒரு ரூம். மைன்கிராஃப்டில் அந்த மாதிரிலாம் நாங்கள் வச்சு அவங்களுக்கு கிடைக்கிறது அவங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் விட்டுருவோம். ஸோ இதில் என்ன ஹைலைட்னால் வந்து ஹீரோ பிரெயின் வச்சு நான் விளையாட்டுருக்கேன். ஓகேவா, என்ன ஹைலைட்னா வந்து ஹீரோ பிரெயின் பேர்ஸ்னா ஒரு வாட்டி நீங்கள் விளையாட்டுருக்கீங்கன்னா அந்த ஹீரோ பிரெயின் பேர் சொன்னீங்கன்னா வந்து ஹீரோ பிரெயின் வந்துடும். உங்களுக்கு புரியா? ஹீரோ பிரெயினோட இந்த ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹீரோ பிரெயின் எப்படி ஸ்பான் ஆக வைக்கணும்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் வச்சு அந்த மாதிரி விளையாட்டு பார்த்துருக்கேன். நான் ஸ்பான் பண்ணி விளையாட்டுல எங்கள் 2 பேர் எங்கள் அக்கா 2 பேரும் சேர்ந்து விளையாட்டுருக்காங்க. ஸோ வந்து ஹீரோ பிரெயின் ஸ்பான் பண்ணுறது எனக்கு தெரியாது. ஸோ ஹீரோ பிரெயினை வச்சு விளையாடுறாங்கன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். எப்பயும் தெரியும். ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணப்போ இந்த விஷயம் நடந்துச்சு. ஸோ வந்து ஹீரோ பிரெயின் வச்சு நான் விளையாட்டுருக்கேன். அது என்னெல்லாம் நடந்துச்சு, எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னு நான் கண்டிப்பாக இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ வாங்க. ஸோ வந்து நானும் அவனும் வந்து சரி நானும் அவனே எங்கள் அண்ணனும் எங்கள் அக்காவும் வந்து ஸ்பான் பண்ணிட்டாங்க. அது எனக்கு தெரியாது. ஸோ வந்து ஸ்பான் பண்ணக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஜாயின் பண்ணலாம் மைன்கிராஃப்ட் அதான் சரி உள்ளே போகிறேன். ஹீரோவோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ போர்டு வைக்கிறது நாங்கள் உருவாக்குற ஒரு முக்கியமிக்க ஒரு பெரிய வீடு. அங்கே வந்து போர்டுலாம் வைக்கிறது எங்களை பயன்படுத்துறது அதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்த வீடு வந்து குகை. நாங்கள் தோண்டி பிக்கேஸ் வச்சு தோண்டி உள்ளே போய் அந்த சைடு ஒரு ரூம், இந்த சைடு ஒரு ரூமு, எங்கள் அண்ணனுக்கு ஒரு சைடு ஒரு ரூமு. ஸோ வந்து இந்த மாதிரி இந்த அக்காவுக்கு ஒரு ரூமு அப்படின்னு இருந்தோம் நாங்கள். மைன்கிராஃப்டில் சொல்கிறேன். அப்புறம் வந்து ஸோ அப்புறமா வந்து ஸோ உங்களுக்கு இந்த வீடியோட பார்ட் 2 வேணுமா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதோட பார்ட் 2 வரும். ஓட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்டிக் பண்ணுங்கள். பார்ட் 2 கண்டிப்பாக வரும். டியூஷன் போகிற டைம் அதனால தான் வீடியோ முடிகிறேன். தப்பாக நினச்சிங்க. டாட்டா பை, யூ பாய்.